என்ன சிரிப்பு? எல்லாம் கோட்டு இவர் சீட்டு. ராஜா ராஜா ராஜா, சாரி சாரி ஆண்டி, அடிச்சுக்கிட்டே இருந்தேன்னா அசந்துட்டேன். என்னப்பா ராஜா, காகிதத்திலேயே லப்பு 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 லப்புன்னு புலம்பி இருக்கியே, ஏதாவது காதல் கனவு கண்டியா? ஆமா ஆண்டி, நானும் இல்ல ஒரு ஹீரோ ஹீரோயினும் லவ் டேட் பாடிக்கிட்டே பீச்ல போறத பார்த்தேன். ஆஹா, அடிக்கடி சினிமாக்கு போவியா? ஆமா, ஒரு படம் விட மாட்டேன். கடைசி ஆட்டத்துக்கு தான் போவேன்னு நினைக்கிறேன். கரெக்ட். எப்படி கண்டுபிடிச்சீங்க? உன் மாதிரி காதல் கேஸுக்கெல்லாம் கடைசி ஆட்டம்னா வாட்டமா இருக்கும். நீங்க ராத்திரில போவீங்களா? என்னதே? சினிமாவுக்கு போவேன். பழைய ஞாபகம் வந்தா பழைய படமா பார்த்து போறதுதான். ஒரு வாட்டி வைகுண்ட ஏகாதேசிக்கு சகுந்தலை ஸ்பெஷல் ஷோ போட்டிருந்தான், போயிருந்தேன். எந்த இடது தொழும் கண்ணும் துடிப்பதென்ன, இன்பம் வருகுதென்று சொல் 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 கிளியே. ஆண்டி, திருமதி MSS அந்த படத்துல பாடின அற்புதமான பாட்டு பாயுது. நீங்க பாடும்போது இன்னும் நல்லா இருக்கு. மேற்கொண்டு நான் அப்புறமா பாடி காமிக்கிறேன், கதையை கேளு. பெரிய படமாச்சா, முடியறதுக்கு 3 மணி ஆச்சு. வண்டி வசதி இல்ல, கை தாங்களா கால்நடையாவே வந்துகிட்டு இருந்தேன். பின்னாடி ஒரு டிப்டா பாசாமி அடிச்சான், நான் கண்டுக்கல. யாரடி நீ மோகினி, கூரடி என் கண்மணி, அப்படித்தான் பாடுனான். அதையும் நான் கண்டுக்கல. திடீர்னு சைடு வாங்கி தோள்ல ஒரு வராசல். என்ன பண்ணிருப்பேன்னு நினைக்கிற நீ? நீங்க ஒரே ஓட்டமா ஓடி இருப்பீங்க. அதுதான் இல்ல, கலட்டுன. கழுத்துல கடந்தது தானே? கால்ல கிடந்தத சும்மா பட்ட 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 பட்டன்னு வச்சு விளாசிட்டேன், அவ்வளவுதான். அண்ணா சாலையில புடிச்ச ஓட்டம் அச்சர பாக்கத்துலதான் போய் நிறுத்தின அவன். நீ இத கட்டிப்பிடிப்பா, லோயராவது பாஸ் பண்ணுவே. லோயர் என்ன ஆண்டி, நீங்க பேசின தெம்புல ஹையரே பாஸ் பண்ணிடுவேன். லவ், LOVE, லவ். விளக்கு வச்ச நேரத்திலே தந்தானண்ணா மறந்து பார்க்கையிலே தரணானண்ணா. நீயா? மரியாதை கொடுத்து நீங்கன்னு கூப்பிடு. சரிங்கப்பா. இது என்ன வீடா இல்ல சினிமா தியேட்டரா? விளக்கு வச்ச நேரத்துல கடவுள் பாட்டு கேட்க வேண்டிய இந்த வீட்டுல காதல் பாட்டா? சாவித்ரி, ஏய், ராதா டைப்ரைட்டிங் கத்துக்கிட்டது போதும், சீக்கிரம் அவளை கல்யாணம் செய்து வை. என் கல்யாணத்துக்கு இப்ப என்னப்பா அவசரம்? உன் தங்கச்சிக்கு ரொம்ப அவசரம். உன் கல்யாணத்தை முடிச்சு உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினாதான் அவளை கரையேற்ற முடியும். அப்ப முதல்ல அவ கல்யாணத்தை முடிச்சிடுங்க. உனக்கு புத்தி இருக்கா? கொக்கு போல அக்கா நிக்கும் போது குருவி போல இருக்கிற தங்கச்சியே கட்டி கொடுப்பாங்க. அப்பா மாதிரியா பேசுறேன்? அப்பா வரட்டும், நான் என்ன பண்றேன்? சாவித்ரி, சீக்கிரம் சூடா ஒரு டம்ளர் காப்பி கொண்டாமா. இத கொண்டு வரேங்க. ஏன் ரொம்ப டயர்டா இருக்கீங்க? ஆமாம்மா, ஒரே தலைவலி. உங்களுக்கு தான் அது சகஜமாச்சே. அது இல்லம்மா, இன்னைக்கு கோர்ட்ல ஒரு கேஸ். அங்க நடந்த கலாட்டாவில என் பொட்டு நரம்பெல்லாம் புடைச்சு போச்சு. அப்படி என்ன கேஸ்? புருஷங்காரன் பொண்டாட்டியை தினமும் போட்டு அடிக்கிறானா. அவ தம்பி கோர்ட்ல கேஸ் போட்டுட்டான். அவ நான் கட்டின பொண்டாட்டி அடிக்கிறதுக்கு உரிமை இருக்குன்னு புருஷங்காரன் வாதாடுறான். நல்லா இருக்கே, உரிமை இருக்குங்கிறதுக்காக பொண்டாட்டியோட கழுத்தை நடிச்சு கொண்டுடுறதா? இதே கேள்வியை தான் அட்வொகேட் சகுந்தலா தேவியும் கேட்டாங்க. இன்னும் என்னென்னமோ கேட்டு அவனை தலைகுனிய வச்சுட்டாங்க. என் அனுபவத்துல ஏழை பாழங்களுக்காக, குறிப்பா பெண்களுக்காக வாதாடி நியாயம் கிடைக்கும்படி செய்கிறதுல அட்வொகேட் சகுந்தலா அம்மாவை ஜெயிக்க யாருமே கிடையாது. நானும் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப கெட்டிக்காரங்களாமே. கருப்பு கவுனோடு அவங்க கோர்ட்ல வந்து நின்னா பெண் மாதிரி தெரியாது, பெண் புலி மாதிரி இருக்கும். என்ன ஆர்குமெண்ட், என்ன பாயிண்ட்ஸ், என்ன வாக்குவாதம். சரஸ்வதியோட விரல் வீணையில விளையாடுறது மாதிரி உங்க விரல் இந்த மிஷின்ல என்னமா விளையாடுது. நானும் தான் அடிச்சு அடிச்சு பாக்குறேன், எந்த எழுத்து எங்க இருக்குன்னு புலப்படவே இல்ல. ஆனா 5 எழுத்துங்க மட்டும் நல்லா அத்துப்படி ஆயிடுச்சு. எதுன்னு கேட்க மாட்டீங்களா? நானே சொல்லிடுறேன், RADHA, ராதா. மிஸ்டர், உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? இதை விட முக்கியமான வேலை வேற என்ன இருக்கு? இப்ப நீங்க போறீங்களா இல்லையா? ப்ளீஸ் லீவ் மீ அலோன். ஓகே, ஆல் ரைட். ராதா, நாளைக்கு சினிமாக்கு போலான்னு இருக்கேன், வரியா? எந்த சினிமாக்கு? சகலகலா வல்லவன். எது சகலகலா வல்லவன்? சகலகலா வல்லவன் அவசியம் பார்க்க வேண்டிய படமாச்சே. இன்னும் பாக்கலையா? இன்னைக்கே பாத்துருங்க. நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம், எங்களுக்கு தெரியும். ஓகே சரி, நாளைக்கு தியேட்டர்ல சந்திப்போம். ஓகே. மேடம், மேடம், சாயந்தரம் வீட்டுக்கு போறதுக்கு லேட் ஆகுது. அப்பா கோச்சுக்கிறாங்க. காலையில வரட்டுமா
லிஸ்ட் பார்த்து நாளைக்கு சொல்றேன். இப்ப நீ புறப்படு. தேங்க்யூ மேடம். ஆண்டி ஆண்டி ம். எனக்கும் நாளையில இருந்து காலையில ஒரு மாதிரி ஏற்பாடு பண்ணுங்களேன். ஏப்பா உங்க அப்பாவும் கோச்சுக்கிறாரா? அனாவசியமா சந்தேகப்படுறாரு. இந்த காலத்து அப்பாக்களே ரொம்ப மோசம். ஆமாம். களைப்பா இருக்கு, நான் வரட்டுமா? இப்ப நீ என்ன பெருசா அடிச்சு கிழிச்சு புட்ட கலைக்கிறதுக்கு? நீ எதுக்காக இங்க வர்றேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ டைப் அடிக்கிறதுக்காக வரல, டைட் அடிக்கிறதுக்காக வர்ற. இல்ல ஆண்டி. நல்ல ஆண்டி லவ் லவ்னு அடிச்சு அடிச்சு இங்க இருக்கிற எல்லா மிஷின்லயும் உடைய தேய்ச்சு விட்ட. நீ கொடுத்த காசு அதுக்கே சரியா போச்சு. நாளே இந்த பக்கம் வரக்கூடாது. நட வெளியே. அப்ப முருங்கா முருங்கைக்காயாச்சு நீயாச்சு. கெட் அவுட். ஆண்டி. ஐ டெல்லிங் யூ கெட் அவுட் டு. ஐ கோ அவுட் டு. எஸ் டு. ஒரே ஒரு டிக்கெட் சார். ப்ளீஸ் ஒரு டிக்கெட் சார். ஒரே ஒரு டிக்கெட் ப்ளீஸ். எனக்காக ஒரு டிக்கெட் சார். ஒரு டிக்கெட். ஒரே ஒரு டிக்கெட். ஒரு டிக்கெட் சார். சார் சகோதரா ஒரு டிக்கெட். ஒரு டிக்கெட் சகோதரா. யோ இப்பதான் நான் காம்பு வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள மறந்துட்டியா? சார் ஒரு டிக்கெட் சகோதரா. ஒரே ஒரு டிக்கெட் ப்ளீஸ். ஒரு டிக்கெட். யோ குட் ஈவினிங் ராதா. மரியாதைக்கு திருப்பி சொல்லக்கூடாதா? சரி நான் இதெல்லாம் அப்புறமா கத்து கொடுக்குறேன். எனக்கு எனக்காக ஒரே டிக்கெட் வாங்கி கொடுக்கல. நான் உங்களுக்கு பணம் கொடுத்துறேன். ஒரு டிக்கெட் தான் கொடுப்பாங்க. அப்படின்னா உடம்புக்கு இன்னொரு டிக்கெட்டா? இந்த வார்த்தையை தான் அன்னைக்கு சொல்லிட்டீங்களே, இன்னைக்கு வேற வார்த்தை சொல்லி திட்டுறது. டூ ஸ்வீட்னு சொல்றீங்களா? ஐ எம் வெரி ஸ்வீட். என்ன சொல்றது உங்களுக்கு கூச்சமா இருக்கும். உங்க ஹஸ்பண்ட்னு சொல்லி எனக்கு சேர்த்து ஒரு டிக்கெட் வாங்கிடுங்களேன். ஒரே டிக்கெட். ரெண்டு பேருக்கும் சேர்த்து 2 டிக்கெட்ஸ். ஹலோ ஜென்டில்மேன், குட் ஈவினிங். ஓகேவா இருக்கீங்களா? என்ன ஹலோ ஹலோ. சார் 2 டிக்கெட் கார்னர் சீட் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அதான் போறியா? டெஃபினெட்லி ஐ வில் பி தேர் வித் யூ. நேற்று ராத்திரி தூக்கம் போச்சுடி. நேற்று ராத்திரி தூக்கம் போச்சுடி. ஆவோஜி ஆவ் அனார்கலி அச்சா அச்சா பச்சைக்கிளி. ஆவோஜி ஆவ் அனார்கலி அச்சா அச்சா பச்சைக்கிளி. நீங்க தான் ராமசாமியா? இல்லையே கிருஷ்ணசாமி. மிஸ்டர் கிருஷ்ணசுவாமி, நான் இந்த தியேட்டர் மேனேஜர் சுவாமி. Glad to meet you. இப்பதான் உங்க பையனுக்கு ஸ்கூட்டர் ஆக்சிடென்ட் ஆகி ராய்பேட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. எனக்கு போன் வந்துச்சு. அதே ராமுக்கு தான், அந்த ராமுக்கு தான். இருங்க, படம் பாக்குறதுக்கு தான் டிக்கெட், பையனை பாக்குறதுக்கு. ஆமா ஆமா ஆமா. ராமு. Thank you. ராமு. நல்லா ராமு. Good evening. It's me, Raja. புஷ்பா இங்க உட்காரு. Good evening. படம் தெரிய மாட்டேன். ராஜாவோட தங்கச்சியாமா? ஆமா. உன் பேர் என்ன? புஷ்பா. பாப்பா, உன் பேர் ரொம்ப நல்லா இருக்கு. நீ இங்க உட்கார்ந்தா படம் ரொம்ப நல்லா தெரியுது. உட்காரியா பாப்பா? வாமா. புஷ்பா கண்டேனடி காஷ்மீர் ரோஜா, வந்தேனடி காபூல் ராஜா. இப்ப எப்படி? எனக்கு நல்லா தெரியுது. உங்களுக்கு? எனக்கு பரவாயில்லமா. நான் என்ன படம் பார்க்கவா வந்தேன்? நான் ஒரு தியாகிமா, பெரிய தியாகி. யார் யாருக்கோ தியாகம் பண்ணி பண்ணியே தேஞ்சு போச்சு. சர்தார்ஜி. தியாகி. நீங்களும் சர்தார்ஜியா? உட்காருங்க. கொஞ்சம் குனிறீங்களா? இல்ல, நீங்க குனிஞ்சதான் எனக்கு ஓகே. அப்பதான் படம் நல்லா தெரியும். எதிர்பாராத சந்திப்பு, எதிர்பாராத இணைப்பு.
அதுவும் பக்கத்துலயே. இன்னைக்கு திரையரங்கத்துல நாளைக்கு திருமண மேடை. இது எப்படி எல்லாம் விளையாடுது பாத்தியா? என்ன வளருங்க? இல்ல, நான் ஒரு சிலுக்கு ரசிகன். சிலுக்கு பார்த்தாக்கா என் உடம்பே சிலுக்குது. தரையில் அடிச்ச ரப்பர் பந்து மாதிரி என்ன குதி, என்ன துள்ளல். கரண்ட் எப்பலாமோ ஆஃப் ஆகுது, இப்ப ஆஃப் ஆக மாட்டேங்குதே. கொஞ்சம் பணம் பார்க்க முடியா? கையடியா, உன்ன மாதிரி பாஸ்ல வரல, காசு கொடுத்து வந்திருக்கேன். 20 ரூபாய் பையனுக்கு, 30 ரூபாய் பெட்ரோல். மூடியா? நீ வாய முடியா?